ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம். இன்றைக்கி நம்ம வரலட்சுமி பூஜையோட விலாக் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வரலட்சுமி விரதம் வந்து 3 நாள் பூஜைங்க. ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைத்துணும். மறுநாள் பார்த்திங்கன்னா வரலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணணும். 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி தாயாருக்கு புண்ண பூஜை பண்ணணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங்கே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு விக்கிரகம்லாம் எடுத்து வச்சு அபிஷேகம் 5 அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். பால், தயிர், மஞ்சள், குங்குமம், பன்னீர் 5 அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி லக்ஷ்மி தாயாரை உட்கார வைக்கிற இடத்துல கோலம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நான் எப்போவுமே வரலட்சுமி பூஜை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா காப்பு கட்டி தாங்க பூஜை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா அம்மா தான் எனக்கு எப்போவுமே காப்பு கட்டுவாங்க. காப்பெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மி தாயாரை 6 லக்ஷ்மி தாயாரை வீட்டுக்கு அழைச்சாச்சு. அந்த டைம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வீட்டில் லக்ஷ்மி தாயாரை அழைத்த வீடியோ வந்து என்னால் கவர் பண்ண முடியல. பிஸியாக ரொம்ப டென்ஷனாக டைம் ஆகுதுன்ற ஒரு பதட்டத்தில் எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் லக்ஷ்மி தாயார் அம்மாவை வர வச்சுட்டு அந்த அம்மா உள்ளே உட்கார வச்சுட்டு அதுக்கு வீட்டில் லக்ஷ்மி தாயாரை வீட்டுக்கு அழைச்சின்னு வந்து வச்சாச்சுங்க. நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா கேசரி தான் பண்ணி வச்சுருந்தேன். அம்மாவை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை பண்ணுறாங்க. அவங்க வீட்டிலே இப்போ லக்ஷ்மி தாயாரை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு நீ வந்து தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கேயும் போயிட்டு லக்ஷ்மி தாயாருக்கு வெளியே வச்சு பூஜைலாம் பண்ணிவிட்டு அவங்க வீட்லேயும் லக்ஷ்மி தாயாரை அழைச்சின்னு போய் வீட்டில் வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி தாங்க நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் மீதி ஒர்க்கெலாம் தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு ஒரு ஐடியாவில் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 8 அஷ்டலக்ஷ்மிகளையும் இந்த வாட்டி நான் அலங்காரம் பண்ணியிருந்தேன். நான் வீடியோ வந்து இது லாங்காக போகிறதுனால இது பாதி கட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். மீதி நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் பார்ட் 2வாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க. எல்லாமே நான் வெனஸ்டேலேருந்து நான் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆனால் தேர்ஸ்டே நைட்டு தான் நான் எல்லாமே ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற விநாயகருக்கெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணி வெளியே இருக்கிற விநாயகருக்கெல்லாம் பூஜைலாம் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மார்னிங்கே எப்போவுமே நான் மார்னிங்கும் பூஜை பண்ணிவிடுவேன், ஈவினிங்கும் பூஜை பண்ணுவேன். ஆனால் இந்த டைமும் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் பூஜை மட்டும்தாங்க மார்னிங் பண்ணியிருந்தேன். ஈவினிங் தான் எல்லா சுமங்கலி பெண்ணும் கூப்பிட்டு நான் வீட்டுக்கு தாம்பூலம் கொடுத்தேன். ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோவில் தாம்பூலம் கொடுக்குறத பற்றி நான் வீடியோ கொடுத்துருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்கா எனக்கும் தாம்பூலம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கணுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே எடுத்துன்னு வந்து உங்களுக்கு நான் தாம்பூலம் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்னை மனசார அக்கா எனக்கும் தாம்பூலம் கொடுங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமு நான் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தாம்பூலம் நான் உங்களோட அட்ரஸ்ஸு நான் உங்கள்கிட்டேருந்து வாங்கி கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொரியராவது அனுப்புகிறேன். இந்த டைம் என்னால் கேட்டவங்களுக்குலாம் தாம்பூலம் கொடுக்க முடியல. ஐ எம் வெரி சாரிங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அஷ்டலக்ஷ்மிகள் 8 லக்ஷ்மி தாயார்களையும் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாரி நான் ஒரு லக்ஷ்மி தாயாரும் ஒரு லக்ஷ்மி வந்து குழந்த அவதாரத்துலேயும் ஒரு லக்ஷ்மி தாயார் வழியில் அலங்காரத்தில் காசு அலங்காரத்தில் அதுமாரி எனக்கு தெரிஞ்ச மாரி ஒவ்வொரு அலங்காரத்துலேயும் அம்மாவை நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தாம்பூலம் வந்து நான் 5 சுமங்கலி பெண்களுக்கு புடவை வச்சு தாம்பூலம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தாம்பூலம் வந்து ப்ளவுஸ் பீட்டு நான் கொடுத்துருந்தேன். அந்த தாம்பூலத்தில் வந்து 5 தாம்பூலம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பிறந்த பொண்ணுங்களுக்கு 2 பேருக்கும் வீட்டில் பாட்டிக்கு தம்பி ஒய்ஃபுக்கெலாம் தான் நான் எல்லாேருக்கும் இன்றைக்கி தாம்பூலம் 5 பேருக்கு சேரீ வச்சு கொடுத்துருந்தேன். இதோட வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எல்லாமே உங்களுக்கு நான் எப்படிலாம் பூஜை பண்ணேன் என்னுடைய பூஜை எப்படி இருந்ததுன்னு நான் எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு மார்னிங் 7 ஆயிடுச்சு. எல்லாமே நான் பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்க தாம்பூலம் கொடுக்குறதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வீட்லேயும் பார்த்திங்கன்னா மார்னிங்கே அவங்களும் பூஜை பண்ணி வீட்டு பிறந்த பொண்ணுன்றதுனால எனக்கு தாம்பூலம் கொடுக்குறதுக்காக அங்கே வர சொல்லியிருந்தாங்க. அங்கேயும் போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பாத பூஜை வந்து நம்ம எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு பாத பூஜை பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டுக்கு வர சொல்லி பூஜைலாம் பண்ணி தாம்பூலம் கொடுப்போம். அதே போல் எங்கள் தம்பி ஒய்ஃபு
எனக்கு, என்னுடைய நாத்தனாருக்கு, அம்மாவுக்கு, பாட்டிக்கு எல்லாருக்கும் பாத பூஜைலாம் பண்ணி ஆசீர்வாதம்லாம் வாங்கி அதுக்கப்புறமா தான் வீட்டில் பூஜை போய் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு வருஷம் வருஷம் அம்மா வீட்லேயும் எனக்கு வரலட்சுமி பூஜைக்கு தாம்பூலம் கொடுப்பாங்க. சாரி வச்சு, வீட்டு பிறந்த பொண்ணுன்றதுனால சாரி வச்சு தான் எனக்கு தாம்பூலம் கொடுப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா மார்னிங் ராவுகாலம் வருது. 10:30லேருந்து 12 ராவுகாலம். அதுக்கு முன்னாடியே அவங்க 9:30க்கெலாம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் அங்கே போயிட்டு பூஜை வந்து மார்னிங்கே அங்கே கலந்துக்கிட்டோம். தம்பி ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி இவகிட்ட நாங்கள் வரலட்சுமி பூஜை நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், நான் கூட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதே போதும்க்கா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாள். ஆனால் அவளே லக்ஷ்மி தாயார் விடலை, நீயும் வரலட்சுமி பூஜை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாரி மனசை மாற்றி அவளையும் லக்ஷ்மி பூஜை பண்ண வச்சுட்டாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவள் 3வது வருஷம் அவள் லக்ஷ்மி பூஜை பண்ணுறா. எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. நான் பண்ணல, உங்கள் கூட மட்டும் நான் பண்ணுறேன்னு சொன்னவள அவள் வீட்லேயும் அவளும் இப்போ லக்ஷ்மி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே அம்மா வீட்டில் தாம்பூலம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நான் பார்த்திங்கன்னா மார்னிங் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இங்கே மார்னிங் பூஜை எப்படிலாம் பண்ணேன், என் வீட்டு பிறந்த பெண்களுக்கு நான் எப்படி தாம்பூலம் கொடுத்தேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.